Thank you.
Very good morning, my dear friends and masters. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு நம்ம செஷன் வந்து ஈவினிங் 6 o'clock நம்ம பண்ணிடுவோம். பட் இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஒரு மெடிடேஷனுக்கு நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு 20 minutes மெடிடேஷன் நம்ம பண்ணிடலாம். இன்னைக்கு ஈவினிங் 6 PM அங்கே கம்யூனிகேஷன் போகும்போது ஏதோ ஈவினிங் 6 PM அப்படின்ற மாதிரி போயிருக்கு. ஸோ இட்ஸ் ஃபைன். நம்ம கேன் வந்து ஒரு 20 minutes வில் டூ த மெடிடேஷன். ஓகே. ஸோ ஐ திங்க் தெர் இஸ் சம் சின்ன ஒரு கன்ஃபியூஷன். மைசெல்ஃப் என்னோட நேம் ரத்னவேல். நான் வந்து இங்கே ரைட் நவ் என்னோட பேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர், பாண்டிச்சேரி. பட் ரைட் நவ் இன் வெல்லூர். ஸோ ஐ ஒர்க் இன் ஐடி, எம்என்சி ஐடி கம்பெனி. ஸோ நீங்கள் வந்து இந்த மெடிடேஷன்றது வந்து என்னோட ஜேர்னி வந்து இன்னும் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வரும்போது ஐ கேன் ஷேர் இட். எப்படி வந்து ஹவ் ஐ கேம் டு மெடிடேஷன், ஹவ் ஐ இந்த மெடிடேஷன்றது வந்து எப்படி அப்படின்றது வந்தது எனக்கு, அந்த மெடிடேஷன்லேருந்து எனக்கு பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரிலாம் வந்தது அப்படின்றது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு இது வரைக்கும் யாருக்காவது மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா தான் இருக்குங்களா? மெடிடேஷன் பற்றி உங்களோட 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 ஐடியா, இதுதான் மெடிடேஷன் கிடையாது, இல்லை நான் ஆல்ரெடி இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். ஃபீல் ஃப்ரீ. இது வந்து மோர் ஆஃப் இன்ட்ராக்டிவ் செஷன். இந்த ஒரு 6 day நம்ம பிளான் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் தான். மை ஒன்லி கோல் இஸ் உங்களுக்கு வந்து டீச் த மெடிடேஷன் அண்ட் எம்பவர் யுவர் செல்ஃப். உங்களை வந்து யூ கேன் பி கோ ஹெட். நீங்கள் வந்து போயிட்டு அடுத்தது வந்து மெடிடேஷன் வந்து பற்றி ஒரு ஃபுல் ஒரு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும். ஸோ அந்த இதுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபீல் ஃப்ரீ, நீங்கள் அன்மியூட் பண்ணலாம், நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் உங்களோட எனி எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் எனி மெடிடேஷன் ரிலேட்டட் தாட் ப்ராசஸ். அன்மியூட் பண்ணலாம், நீங்களே அன்மியூட் பண்ணலாம், இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் இந்த சேட்டில் வந்து இது பண்ணலாம். நானே கூட அன்மியூட் பண்ணுறேன், நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹாவ் ஞானா வடிவேல் சார் அண்ட் கோதை மேடம் அண்ட் மகாராஜன் சார். எஸ்.
மெடிடேஷனை பற்றி உங்களுக்கு ஐடியாஸ் ஏதாவது? மெடிடேஷன்னா இதுதான் மெடிடேஷன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? காலையில் எழுந்திருச்சு செஷனுக்குள்ளே கொண்டு வந்து டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டு பேசுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ எஸ், ஞான வடிவேல் சார். சார் சார் ஞானவேல் பேசுறேன் சார். எஸ் மெப்கோ சார். காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். எஸ் சார், சொல்லுங்கள் சார். சார் மெப்கோ சலங் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான். எஸ் சார். சார் நான் ஆக்சுவலாக மெடிடேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஆனாபானா சதி தியானம் சொல்லி சொல்லுவாங்க. எஸ் சார். அது டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் காலையிலையும் ஈவினிங் பார்த்துட்டு இருக்கேன் சார், பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இருந்தாலும் ஒரு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றேன் சார், தூக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு எனக்கு, அதிகமா தூக்கம் சரியில்லாம இருக்கு. அதனால கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க நிறைய பேர். சார் அதனால அது கொஞ்சம் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 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 6 மந்த்ஸா பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு ஸ்டில் எனக்கு அந்த இது கிடைக்க மாட்டேங்குது கரெக்டா, அந்த பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு கரெக்டா. ஓகே. அதான் சார் கொஞ்சம். ஷூர். ஸோ 6 மந்த்ஸ் Yes. வந்து இருக்கீங்க. ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மெடிடேஷனில் ஃபிக்ஸ் ஆன முதல் விஷயம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் தான் ஃபஸ்ட்டு. Yes, sir. நார்மலாக வந்து எனக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஹவர்ஸ் இல்லை 12 ஹவர்ஸ் தூங்கினா தான் அடுத்த நாள் என்னால் எனர்ஜெட்டிக்காக ஃபேஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா Yes, sir. வந்து Yes, sir. ஃபேஸ் பண்ண முடியாது. இதுதான் என்னோட ஒரு சேலஞ்ச், ஒரு இஷ்யூ இருந்தது. ம். இப்போ அந்த அதே பத் இஷ்யூ தான் சார் எனக்கு இருக்கு இப்ப. சொல்லுங்க சார். இல்ல அதே இஷ்யூ தான் எனக்கு இருக்கு இப்ப. ஓகே சார். ஈஸியாக Yes, போயிடும். sir. இது வந்து Yes. ஃபஸ்ட்டு இப்போ இதிலேருந்து நம்ம வந்து இப்போ ஒரு 6 டேஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த செஷனை. ம், ஃபர்தராக சரி வந்து சார். பார்த்தீங்கன்னா நம்ம 21 டேஸ் ஜனவரி 6ல இருந்தும் வந்து த்ரைவ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அதுவும் நம்ம பண்ணணும். இதே 6 to 7 ஏஎம் காலையில் Yes, 6 sir. to 7 வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறீங்க, மெடிடேஷன் வந்து சின்சியராகவும் சீரியஸாகவும் பண்ணுறீங்க, அப்புறம் Yes, இதெல்லாம் வந்து yes. நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இதை வந்து ரெக்டிஃபை ஆகிடும். Okay, டெஃபினட்டாக sir. 200%. Yes, sir. Yes, sir. ஸோ என்னோட இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த 11-12 மணி நேரம் தூங்கணுன்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு இது இருந்தது. ஒரு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கம்மியாக இருந்தாலுமே அடுத்த நாள் ரொம்ப அப்படியே ஒரு டல்லாக இருந்து அப்படியே வந்து ஒரு டயர்டாக எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் ஒரு மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ இது மெடிடேஷன் பண்ண வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆனது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வந்த பெனிஃபிட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் தான், தூக்கம். இன்னொன்று ம். எனக்கு வந்து என்னோட என்னோட ப்ராட்டப் என்னோட அப்ரிங்கிங் எப்படி இருந்ததுன்னா, மதியம் தூங்குனீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது வீட்டில் சொல்லி என்னோட அம்மா வந்து அவங்க நைட்டு மதியம் படுத்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது. ஸோ ம். இதுக்காகவே மதியம் ஏதாவது கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் தூங்கக்கூடாதுன்னு ஒரு புஷ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ மெடிடேஷன் வரும்போது வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் போயிடும், அந்த இதெல்லாம் பிரேக் ஆகிடும் உங்களோட. ம். எனக்கு வந்து இப்போ ரைட் நோ என்னோட ஸ்லீப் நான் வந்து பேசினா கேக்கும். எஸ் மேடம். இது ஒரு ஸோ ரைட் நோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தூக்கம் வந்து மேக்ஸிமம் 5.5 ஹவர்ஸ் அதிகபட்சம். ம். ஸோ 5 ஹவர்ஸ் அவ்வளவுதான். சில நாள் வந்து 4 ஹவர்ஸ் to 5.5 ஹவர்ஸ் கூட இருக்குது. சில நாள் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ண டைமும் இருக்குது. பட் ஓகே. ம். பட் மினிமம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்டிமைஸ் ஆன ஸ்லீப் சைக்கிள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா 5.5 ஹவர்ஸ் அதிகபட்சம். ம். அவ்வளவுதான், இது போதும். ஏன்னா மெடிடேஷன் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு வந்து தூக்கத்தோட தேவை வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். நீங்க முன்னாடி வந்து நான் அவ்வளோ தூக்கம் இப்போ 1 ஹவர் ஆஃப் மெடிடேஷன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து ஈக்குவல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ம். நிறைய வந்து அந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து இதை புதுசாக ஒரு ஸ்கில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாமா, இந்த டைமில் நம்ம புக்கு படிக்கலாம், இந்த டைமில் வந்து நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக வந்து என்னோட ஒர்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய டைம் ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வில் டாக் அபவுட் நம்ம வந்து இப்போ இந்த மெடிடேஷனில் என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து 2வது நாள் வந்து பெரும்பாலும் வந்து மெடிடேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது வர அனுபவங்கள் வந்து ஒரு 80% ஆஃப் த பீப்புள் வந்து என்னென்னா, ஓ, இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வருதே, ஓ இதெல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப அமைதியாக தானே இருக்கும், ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சில அனுபவங்கள் நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம் டீட்டெயிலாகவே. ஸோ நீங்கள் எப்படி எங்கே கற்றுக்குனீங்க சார் ஞான வடிவேல் சார்? சார் ஆக்சுவலா நான் வந்து ஆக்சுவலா ஹீலர் பாஸ்கர் வீடியோ கொஞ்சம் பார்ப்பேன் சார். ஓகே. அவர் மூலம் அப்படியே கொஞ்சம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த இது பிரபஞ்ச சக்தி அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஒரு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்
அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்படியே யூடியூப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டே இருந்தேன் சார். அதான் ஓகே. கொஞ்சம் அஹ், அதான் சார், வேற ஒன்றும் இல்லை சார். ஷூர் சார். ஓகே, டெஃபினட்டா. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போவீங்க. அதாவது வந்து ம், அப்போ மெடிடேஷன் மட்டும் இல்லாமல் மெடிடேஷனை சரவுண்ட் பண்ணி அதோட டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். அப்படி புரிஞ்சுக்கும் ம், போது வந்து இது ஏன் நடக்குது, இது இப்படி இருக்குது, ஓ இதெல்லாம் வந்து நார்மல் தான், இதெல்லாம் வந்து எனக்கு அப்நார்மல் கிடையாது, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக தான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது ஃபுல் ஸ்ட்ரக்சரோட நம்ம பண்ணணும். ஸோ ஸ்டே ம். த்ரூ நெக்ஸ்ட் 6 டேஸ். டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த 6 டேஸ்ல நீங்கள் வந்து யூ கேன் ஃபீல் த சேஞ்ச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ம். எஸ் மேடம், யாரோ ஒருத்தவங்க ஜாயின் பேசணும்னு வந்தாங்க. யார்? Good morning, sir. எஸ் மேடம், குட் மார்னிங் மேடம். My name is A.M.K. Saliha Banu. எஸ் மேடம். I am working from MEPCO Slag Engineering College. எஸ் மேடம். Sir, நான் ஃபிசிக்கல் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன் சார். வண்டர்ஃபுல் மேடம். எஸ் சொல்லுங்க. நான் ஒரு 10 இயர்ஸ்மா சார் ஓகே. மெடிடேஷன் எப்படி பண்ண ஆரம்பிச்சேன்னா, எங்கள் காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ப்ரோக்ராம், மெடிடேஷன் ப்ரோக்ராம், யோகா ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகலை. மெடிடேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அதை எப்படி கொண்டு போகணும், அப்போ நம்ம தெரிஞ்சாதான் அந்த மெடிடேஷனுடைய வந்து பெனிஃபிட் அவங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ அதை உணரணும். அப்படிங்கிறனால ஒரு நல்ல சான்ஸ் வந்து எங்கள் பிரின்சிபல் சார் வந்து கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு 3 days அட்டன் பண்ணுங்கன்னு. அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதில் பெனிஃபிட் நிறைய உணர்ந்தேன், நிறைய சக்ஸஸ். இப்போல்லாம் வெற்றி மேல் வெற்றி, அது நிறைய மெடலு, நிறைய கப்பு. அது வெளியில் சொல்ல மாட்டேன், வெளியில யாருக்கு தெரியாது. மெடிடேஷன் பண்றதுனால நம்மளுக்கு அது தெரியுது, மற்றவங்களுக்கு இதுதான் அப்படிங்கிறது தெரியாது. நிறைய ஃபீலிங்ஸ் சார், நிறைய பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட்டே வராது. நெகட்டிவ் தாட் வந்தாலுமே அது ஏதோ ஒரு கர்மா, அதனால தான் வருது. அப்போ இன்னமும் நல்ல மெடிடேஷன் பண்ணணும். பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு சார். இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். நான் கத்துக்கிட்டது ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் வந்து பிராணி ஹீலிங். அதில் தான் சார் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அட்வான்ஸ் வரையும் முடிச்சிருக்கேன். அந்த மெடிடேஷன் வந்து ஓவர் நைட் அழகாக 6 o'clock உட்காண்டா 10:30, 9, 11:30 வரையும் சூப்பராக போயிட்டுருக்கும். அப்படியே உணர்ந்தது தான் சார். கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவோம், அது நல்லா இருக்கும். அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஹீலிங் பண்ணுவேன். எங்கே போனாலும் என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும், பெரிய பெரிய டோர்னமெண்ட் போனாலும், யாராக இருந்தாலுமே டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ஹீலிங் அது பண்ண ஆரம்பிச்சேன் சார். அதுலேருந்து அந்த மெடிடேஷனுங்கிறது போயிட்டே இருக்கும். கொஞ்சம் பிஸி இதில் அப்படியே விட்டுருவேன், அப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து மனவளைக்கலை மனவளைக்கலை மன்றம், வேதாத்ரி மகரிஷி. நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து நிறையா நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கோம் சார். பிரமாணம் ட்ரைனிங்காக வந்து ஆலியார் போயிருக்கிறோம். அதில் ஒரு 5 years 6 years எனக்கு அந்த ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. கிடைச்ச காரணமே நான் அதை உணர்ந்தனால தான் எனக்கு அங்கே போகக்கூடிய சூழ்நிலை கிடைச்சிச்சு. அதை நான் பண்ணலை அப்படின்னா அது எனக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு மெடிடேஷன் வந்து அதனுடைய தவங்களும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்படியே கற்றுட்டு ஒவ்வொரு கிளாஸ்லையும் பிள்ளைய பண்ணும்போது அதை உணர்ந்து செய்யுங்க, உணர்ந்து செய்யுங்க, அதை சாதாரணமாக எடுக்காதீங்க, சிரிக்காதீங்க, இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது அப்பப்போ வந்து டீச் பண்ணிக்கணும். இப்பயுமே வந்து இந்த மெடிடேஷன் வந்து நம்ம காலேஜில் ஒரு நாள் ப்ரோக்ராம் பண்ணோம்னா அன்னைக்கு சரியாக நான் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கான்சன்ட்ரேஷனை தான் பண்ணணும் தவிர. அதனால தான் இப்போ வந்து நல்ல சான்சஸ் சார், லீவு இதுல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு. ஒரு நாள் வந்து நான் ஆரம்பிக்கலாம் நினைக்கும் போது தடைப்பட்டுட்டே போயிடுச்சு. இன்னைக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மெடிடேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சார், இனிமேல் தான் உணரணும். வண்டர்ஃபுல் மேடம். சூப்பர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் மேடம். சூப்பர். உங்களோட அனுபவங்கள், உங்களோட மெடிடேஷன், உங்களோட பர்சிவரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய சேலஞ்ச் வரும். நம்ம வந்து சில ஸோ அந்த ஒரு சேலஞ்சை வந்து நம்ம வந்து கொண்டு போகிறது, கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வந்து பர்சிவரன்ஸ் தொடர்ந்து அந்த இதில் நம்ம அந்த அந்த ஒரு எண்ணத்தில் உறுதி, மன உறுதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மன உறுதின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெஃபினட்டாக மேடம். அண்ட் ஆஸ் எ ஃபிசிக்கல் டைரக்டர் டெஃபினட்டாக நீங்கள் இன்னும் வந்து இந்த இதுலேருந்து நீங்கள் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் டீச் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ வந்து.
அவர் வந்து விஷுவலைசேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். பிஃபோர் ஒரு மேட்ச் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பால் எப்படி வருது, அதை வந்து இவர் ஹிட் 6 அண்ட் 4 அடிக்கிற மாதிரி டஸ் த விஷுவலைசேஷன் பண்ணுவார். ஸோ இந்த இது ரிலேட்டடாகவும் நம்ம வந்து ஒரு நாள் கிளாஸில் நம்ம பார்ப்போம். எப்படி வந்து நமக்குன்னு இருக்கிற குறிக்கோளை வந்து நம்ம எப்படி அடையிறது. எனக்கு இந்த ஒரு கார் வேணும், எனக்கு இது வேணும், நான் அடுத்த ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு மெடல் வாங்கணும், நான் இந்த மாதிரி பண்ணணும், இதை வந்து நான் எப்படி வந்து நம்ம ஒரு விஷுவலைசேஷன் கோல் செட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்றது நம்ம வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இந்த செஷனை தாண்டி, இந்த 6 டேஸை தாண்டி நம்ம அடுத்தது வந்து நம்ம சாட்டர்டே வந்து நம்மளோட செஷன் லாஸ்ட் நாள் முடியும். தொடர்ந்து அடுத்த ஒரு நாள் கேப்பில் அடுத்தது மண்டேலேருந்து திருப்பி 21 டேஸ் இதே காலையில் 6 to 7 ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம், உங்களோட தேங்க்யூ அனுபவத்தை. சார். தேங்க்யூ. ஓகே, ஸோ பிரதா மேடம், we can start. எஸ் சார், கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐ திங்க் சஃபிஷியன்ட் பீப்புள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ வி கேன் ஸ்டார்ட். ஓகே, ஷூர். மறுபடியும் எல்லாருக்கும் என் இனிய காலை வணக்கம். தியானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வாய்ப்பை எனக்கு இங்கே வந்து யான் பெற்று இன்பம் வையகம் பெருகு அப்படின்றது தான் நம்ம பெரும்பாலும். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த தியானம் வந்து என்னோட ஆஃபீஸில் வந்து ஒரு 4.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து டீச் பண்ணாங்க. சந்திரா புலமர் செட்டின்னு சொல்லிட்டு சார் வந்து ஒரு 40 நாள் கிளாஸ் எடுத்தார். அந்த செஷன் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படின்னா அந்த கூட்டமாக இருக்கும்போது எட்டி பார்க்குற ஆள் பார்த்தீங்களா, கூட்டமாக இருக்குது என்னன்னு போய் பார்ப்போம்னு எட்டி பார்க்குறேன். அப்படி தான் போய் எட்டி பார்த்தேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 40 நாள் செஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த 40 நாள் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக். முதல்ல வந்து மெடிடேஷனை பற்றி டாபிக், 2வது வாரம் ஹெல்த் சம்மந்தப்பட்டது, 3வது வாரம் வந்து எமோஷ்னல் இதை பற்றி டாபிக்கு, 4வது வாரம் வந்து ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டாபிக், மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடான ஒரு வாரம். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணும்போது எனக்கு அந்த கடைசியில் இருக்கிறது தான் எனக்கு வந்து ஒரு கோல் செட் பண்ணுறது, இது விஷுவலைசேஷன், இதுதான் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, இதுதான் பண்ணணும். நான் கேட்டேன், இது ஏன் வந்து நான் டைரெக்டாக லாஸ்ட் வாரத்தில் போய் அட்டன் பண்ண முடியாதான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து தான் அட்டன் பண்ணணுன்னாங்க. சரி ஓகே பண்ணுமே அப்படின்னு அட்டன் பண்ணேன். அதுலேருந்து என்னோட லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து நான் இந்த புத்தாசியோ கோண்டா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை என்ஜிஓவோட நான் வாலண்டியராக வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். புத்தாசியோ கோண்டா ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரா புலமர், எந்த ஒரு அறக்கட்டளையும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே வந்து ஃபவுண்டர் இருப்பாங்க, ரைட்டுங்களா, ஏதாவது ஒரு உருவாக்குனாங்க. ஸோ அப்படின்றவங்க தான் வந்து சந்திரா புலமர் செட்டி அப்படின்றவர் வந்து கூட லாரன்ஸ் மேடம் ப்ராப்ளி நான் ஸோ இந்த தியானம் நம்ம மெடிடேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனாபானசதி மெடிடேஷன். இதை வந்து கௌதம புத்தர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி இதை வந்து இந்த ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு. இதை உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொண்டு போகணும் அப்படின்றத வந்து ஒரு தலையாய கடமையாக கொண்டு போனவர் வந்து பிரம்ம ரிஷி பத்ரிஜி. ஓகே, ஸோ நம்ம இதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த அறக்கட்டளையை பற்றி பார்க்கும்போது சந்திர புலமர் செட்டி சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட காலேஜுக்கோ இல்லை உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு வந்திருப்பாரு, செஷன் எடுத்திருப்பாரு. ஸோ இவரும் லாரன்ஸ் மேடம், ஸோ அண்ட் வாணி மேடம். ஸோ எந்த ஒரு நிறுவனத்தை நம்ம வந்து தொடங்கினாலுமே வந்து அதுக்கு வந்து ஒரு மென்டர் வேணும். அதை பற்றி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ஒரு கம்பெனியோ இல்லை இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக போயிட்டுருக்காமா, கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கா அப்படின்றதுக்கு வந்து மென்டர் தேவைப்படும். எல்லாருக்குமே நமக்கு ஒரு மென்டர் வேணும் லைஃப்பில். வந்து ஒரு கேரியர் ஆகட்டும், ஒரு இது இருக்கட்டும், நமக்கே ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு குடும்பத்துலேயோ இல்லைனா வந்து ஒரு ஆஃபீஸ்லையோனா நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை நான் யார்கிட்டயோ போய் கேட்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மென்டர்ஷிப். ஸோ அதை வந்து பத்மஸ்ரீ டாக்டர் டிஆர்கே கார்த்திகேயன் சார், ஃபார்மர் சிபி டைரக்டர், அண்ட் பத்மஸ்ரீ டாக்டர் ஆர்வி ரமணி சார், ஃபவுண்டிங் மேனேஜிங் டைரக்டர், சங்கராய் ஃபவுண்டேஷனோட சேர்மேன், அண்ட் டாக்டர் எஸ்வி பாலசுப்ரமணியம், பண்ணாரி அம்மன் குரூப்போட சேர்மேன். ஸோ இவங்க எல்லாமே வந்து மென்டர்ஸ். ஸோ ஐ எம் ட்ரூலி கிரேட்ஃபுல். நான் இவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இவங்க வந்து ஒரு இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மெடிடேஷன்றதை வந்து போய் கொண்டு போகணும். எல்லாருமே வந்து
அந்த ஒரு அவங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடிய, அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி உருவாக்கக்கூடிய ஒரு நபரா மாறணுன்றதுக்கு தான் இவங்களோட மொத்த குறிக்கோளுமே. ஓகே, ஸோ மெடிடேஷன் வந்து வந்து நம்ம ஆஹ், நம்ம எல்லா நிறுவனங்களும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா நிறுவனங்களும் ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டில் வந்து ஒரு ரூமே இருக்குது. அதாவது வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்குது. நைக் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது. நீங்கள் உலகத்தில் யார் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த ஒரு டாப் லெவல் சிஇஓஸ், சிஎஃப்ஓஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் எடுத்ததுனாலும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சக்ஸஸ்க்கு பிஹைண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து வந்து இந்த மெடிடேஷன்றது வந்து ப்ளே ஆகுது. மெடிடேஷன் இல்லாமல், ஏன்னா நீங்கள் எந்த ஒரு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு உயர்வுக்குமே காரணம் வந்து நம்மளோட மனம் தான். உங்களுடைய மனம் வந்து ஒத்துழைப்பு இருந்ததுன்னா, உங்கள் மனம் ஆசீர்வாதம் கொடுத்ததுன்னா உலகத்தில் நீங்கள் எல்லாமே சாதிக்கலாம். ஒரு புக்கை படிக்க ஆரம்பிக்கிறோம், தூக்கம் வருது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த புக்கை படிக்கலாம்னு, ஆனால் மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாமே, தள்ளி போடுறோம். ப்ரோக்ராஸ்டினேஷன். சரி, ஓகே, நம்ம ஒரு 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 எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிற நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்பவுமே நம்ம அப்டேட்டடில் இருக்கணும். ஒன்று, டெக்னாலஜி புதுசு புதுசாக வந்துட்டே இருக்குது, புதுசு புதுசான ஒரு கான்செப்ட் வந்துட்டே இருக்குது. முன்னாடி வந்து வெறும் ஒரு அஹ், ஒரு டெக்னாலஜி இருந்ததுன்னா, ஒரு கம்ப்யூட்டர்ன்றது வந்ததுன்னா, இப்போ அடுத்தது ஒரு மொபைல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். முன்னாடி டெலிஃபோன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ரிங் பண்ணி போடுறது. இப்போ டச் ஃபோன் அளவுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ப்ரோக்ரஸாக இருக்கும்போது, நம்ம வந்து அந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கும்போது, நம்மளோட இது எல்லாத்துக்குமே நம்மளோட மைண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒரு புதுசாக ஒரு புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், புதுசாக ஒரு ஐடியா வரதா இருக்கட்டும், ஒரு புதுசு புதுசாக நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர்ஸ் நம்ம சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒரு புதுசாக ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். எப்போவுமே வந்து இப்படியே யோசிக்காதீங்க, ஒரு லேட்டரலாக திங்க் பண்ணுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் மைண்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட பாடி ஹெல்த் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி லீவ் போட்டிருக்கோம். நம்ம வந்து ஒரு உடம்பு சரியில்லை, சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ. ஸோ இப்படி நம்ம லீவ் போட்டுட்டே இருந்தீங்கன்னா, நம்மளால வந்து நம்மளோட அந்த வேலையிலையோ, நம்ம இதுலையோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம பண்ண வேண்டிய வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு நிறுவனத்துக்காக இருக்கட்டும், நம்ம வந்து அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு 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 வேலையை நம்ம பண்ணுறோம்னா, அது ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னும்போது, நம்ம தொடர்ந்து அந்த வேலையை நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் சப்போர்ட் பண்ணணும் நிச்சயமா. நம்மளோட மென்டல் ஹெல்த் சப்போர்ட் பண்ணணும். நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். இது எல்லாத்துக்குமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தியானம் வந்து டைரெக்டாக வந்து நம்ம மெடிடேஷன்னா வந்து டைரெக்டாக மெடிடேஷனுக்கு போயிடுவோம். மெடிடேஷன் எப்படி பண்ணுறதுன்றது வந்து நம்ம போயிடும். இது இன்னும் கொஞ்சம் விரிவாக மெடிடேஷன் பண்ணிங்கன்னா என்னென்ன நடக்கும், லைக் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து 360 எந்த ஒரு ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி, ரைட்டுங்களா? வெறும் அறிவு மட்டும் வளர்ந்துக்கூடாது. வெறும் உங்களோட உடலில் வந்து வெறும் கை மட்டும் வளர்ந்துட்டே இருந்தேன்னா அது வளர்ச்சி கிடையாது. வெறும் கால் மட்டும் வளர்ந்துட்டீங்கன்னா வளர்ச்சி கிடையாது. ஒரு 360 டிகிரி வந்து உங்களோட லைஃப் வந்து மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து தியானம்ன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த 360 டிகிரினா என்னது? உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். ரிலேஷன்ஷிப்புன்றது வந்து உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீட்டில் இருக்கிறது, அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், அப்புறம் உங்களை வேலை பணிபுரியும் இடத்துல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸு, அங்கே இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து ஒரு எப்படி நீங்கள் உங்களுடைய இது இருக்குது, உங்களோட ஆஹ், ஆஹ், உங்களுடைய உங்களுடைய ரிலேஷன்ஷிப் தன்மை எப்படி இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்கள் வேணும் எனக்கு, ஒரு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காவோ இல்லை வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எப்படி நீங்கள் வந்து அடையிறது. ஸோ இதை பற்றி இதுக்கும் எப்படி மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல் ஆகும். வாழ்க்கையில் எனக்கு பேஷனேட்டாக எனக்கு வந்து டீச்சிங் நான் பண்ணுறது வந்து நான் இன்னும், அதாவது டூ வாட் யூ லவ். மெடிடேஷன் எப்படி கொண்டு போகணும்னா டூ வாட் யூ லவ்ல இருந்து வாட் யூ டூ யூ லவ். ஸோ நான் என்ன வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுறதை தாண்டி மெடிடேஷன் எப்படி கொண்டு போகணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இன்னும் மென்மேலும் பிடிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதை இன்னும் வந்து அதை இன்னும் நான் எப்படி அதை பெட்டராக பண்ணலாம், இன்னும் நான் எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஓகே நம்மளும் பண்ணுவோம், ஓகே இன்னைக்கு ஒரு செஷன் இருக்குது இது பண்ணலாம் அப்படின்னா, அப்படிலாம் இல்லாமல் மெடிடேஷன் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக புதுசாக நம்ம எப்படி பண்ணலாமே. நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. ஓகே இதை நான் பண்ணால் அவங்க வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஒரு அவார்டு கிடைக்கும், அப்படிலாம் இருக்காது. நீங்கள் ஓகே நான் இதெல்லாம் பண்ணணும், எனக்கு நான் வந்து இந்த இந்த கான்செப்டை என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், எவ்வளோ பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க, பேஷனேட்டாக போக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஐக்யூன்றது வந்து இன்னைக்கு ஐக்யூன்றது உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுறதுக்கு இதுக்குமே வந்து மெடிடேஷன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இதை தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட், அதாவது நீங்கள் வாழுற வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும்.
ஸோ ஒரு பேனாவுக்கு வந்து இந்த பேனாவுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, கரெக்டுங்களா? இந்த பேனாவுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, இந்த பேனா எழுதுறதுக்குன்னு. நம்ம வந்து வெறும் போன்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் மட்டும் கிடையாது இந்த உடல். நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. நம்ம வாழ்க்கை வாழறது வந்து ஒரு அர்த்தமாக இருக்கும். காலையில் கிளம்பணும், இதுக்கு போகிறோம், ஆர்கனைசேஷனுக்கு போகிறோம், நிறுவனத்துக்கு போகிறோம், வேலை செய்கிறோம். ஓகே, 5 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு வரோம், திருப்பி வரோம். இதே தான் போயிட்டு இருக்கிறாம இதை தாண்டி நம்ம இன்னும் பெஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றது வாழ்க்கையை ஒரு ஓகே, நான் பண்ணியிருக்கேன், பெஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இன்டர்னலேருந்து வரணும். நீங்கள் அப்போ எப்போ வரும்? நீங்கள் உள்ளார்ந்த ஒரு விஷயம் ஆழமாக நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கில் வர ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் மெடிடேஷன் 360 டிகிரி ஆஃப் த லைஃப் வந்து மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை டீட்டெயிலாக நம்ம இன்னும் வந்து எது தியானம்னா என்னன்றதை பார்ப்போம். நேரம் இருக்கிறது கருதி நம்ம டைரெக்டாக மெடிடேஷனுக்கு நம்ம போயிடுவோம் நமக்கு. ஸோ மெடிடேஷன் வந்து நம்ம பண்ணுறது வந்து ஆனாபானசதி மெடிடேஷன். ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இதுதான் வந்து உங்களுக்கு போஸ்டர். நீங்கள் தரையில் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சமணம் போட்டு சாப்பிடும்போது உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சேர்லேயோ சோஃபாலேயோ இப்படி உட்காந்துக்கலாம். இப்படி உட்காந்துட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து போஸ்டரில் இப்படி உட்காந்துட்டதுக்கப்புறம் கையை நீங்கள் கண்ணை மூடிக்கணும், கையை கோத்துக்கணும். கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கண்ணாடி அவுத்து வச்சுருங்க. கையை கோத்துட்டு காலை குறுக்க இப்படி கிராஸ், சேர்லேயோ சோஃபாலேயோ உட்கார மாதிரினா காலை கிராஸாக இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கையை கோத்துட்டதுக்கப்புறம் நம்மளோட இயல்பான இயற்கையான நம்மளோட மூச்சை வந்து கவனிக்கணும். இயல்பான இயற்கையான மூச்சு. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் கவனிக்கிறீங்க. இப்போ உங்களோட மூச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூச்சு இழுத்துலாம் விட்டுன்னு இல்லை, நார்மலாக தான் போயிட்டு இருக்கு உங்கள் மூச்சு. இதே மூச்சை தான் நீங்கள் கவனிக்க போகிறீங்க. நீங்கள் புக்கு படிக்கிறீங்க, அப்போ உங்களோட மூச்சை இழுத்து விட்டுட்டு நீங்கள் இல்லை, நீங்கள் நார்மலாக மூச்சு போயிட்டு இருக்கு. அந்த சுவாசத்தை நீங்கள் அப்படி தான் கவனிக்கிறீங்க. இப்போ ஸோ எப்படி கவனிக்கணும்? கண்ணை மூடிட்டீங்க, கையை கோத்துட்டீங்க, காலை குறுக்க அப்படி வச்சுட்டு இந்த நுனி மூக்குல இருந்து புருவ மத்திக்குள்ள ஏதோ ஒரு இடத்த எடுத்துங்க. இந்த நுனி மூக்குல இருந்து புருவ மத்திக்குள்ள ஏதோ ஒரு இடம், இந்த மூக்குல இருந்து அந்த புள்ளி ஒரு எடுத்துட்டு அதுல மூச்சு வருது போகுது போகுது வருது, இதை மட்டும் கவனிங்க. இப்படி கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னா நமக்கு நம்ம மைண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அமைதியாக ஆரம்பிக்கும். நம்மளோட எண்ணங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ திடீர்னு வந்து நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கீங்க, கையை கோத்துட்டு மூச்சை கவனிச்சுட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க மைண்ட் இங்கே ஓடுது. ஓகே, நான் இதெல்லாம் பண்ணணும், இன்னைக்கு இந்தந்த வேலைலாம் பண்ணணும். நேற்று அவங்க இப்படி சொன்னாங்களே, ஒரு வாரம் முன்னாடி அவங்க யாரோ திட்டினாங்களே என்னை, நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு அந்த சிந்தனைகள், தாட்ஸ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வரதெல்லாம் நார்மல் தான். எப்பப்பெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு தெரியுதோ அப்போல்லாம் நீங்கள் உங்களோட மூச்சை திருப்பி கவனத்துக்கு கொண்டு வாங்க. மூக்குக்கு உங்களோட மூச்சு காற்று மேலே வேறு ஏதோ யோசிக்கிறீங்கன்னு தெரியுதா, உடனே இல்லை, அதை கட் பண்ணிவிட்டு உடனே வந்து உங்களோட மூச்சு மேலே கவனத்தை கொண்டு வாங்க. திரும்பி வெளில போதா கொண்டு வாங்க, இவ்வளோதான். ஸோ நீங்கள் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய முன்னாடி இந்த எஸ்கேப் ஆகிட்டு போகிறதுக்கு போக போக அது மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் டெய்லியும் பண்ண ஆரம்பிக்கும் போது, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஓவர் த டைம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த மைண்ட் எஸ்கேப் ஆகி போகுது பார்த்தீங்களா, இது குறைய ஆரம்பிக்கும். இது ஒன்று. இது இப்போ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டீங்க, கையை கோத்துட்டீங்க. நான் வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணுவேன். முடிஞ்ச அளவு வந்து உங்களுடைய அறையை வந்து இருட்டாக்கிக்கிங்க, டார்க் அண்ட் லைட் ஆஃப் பண்ணிக்கிங்க. கம்ஃபர்டபுளாக ஒரு 20 நிமிஷம் நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம். இந்த மெடிடேஷன் நீங்கள் பண்ண போகிறது வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸோ இல்லை இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிங்க. பண்ணதுக்கப்புறம் கடைசியாக மெடிடேஷன் முடிக்கும்போது உங்களுடைய 2 கையை நானே வந்து கைடன்ஸ் கொடுப்பேன். மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய மூச்சை கவனிங்க அப்படின்னு கொடுப்பேன். நீங்கள் வந்து அந்த கடைசியாக முடிக்கும்போது, இந்த மெடிடேஷன் முடிக்கும்போது 2 கையை எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய கண் மேலே வச்சுட்டு 5 வினாடிகள், 5, 4, 3, 2, 1, 0, அதுக்கப்புறம் மெடிடேஷன் கண்ணை திறந்துட்டு வரலாம். இந்த 20 நிமிஷம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. உலகத்தில் முக்கியமான விஐபி யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி முன்னாடி போய் பாருங்கள், அவர் தான் வந்து உலகத்தில் முக்கியமான விஐபி. உங்களுக்கு நீங்கள் தான். உங்களுக்கு நீங்கள் டைம் கொடுக்காம வேறு யாருமே டைம் கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டைம். ஸோ இந்த 20 நிமிஷம் நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம். நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, கம்ஃபர்டபுளாக உட்காந்திங்க, தண்ணி குடிக்கணும் குடிச்சிங்க. நான் மியூசிக் ப்ளே பண்ணுவேன். முடிஞ்ச ஹெட்செட் இருந்துச்சுன்னா ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கங்க.
இந்த மியூசிக் வந்து ஹெட்செட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெடிடேஷனுக்கு. இல்லை ஸ்பீக்கர் தான் இருக்குது மொபைல்ல இருந்தோ இல்லைன்னா லேப்டாப்ல இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெடிடேஷனுக்கு போகலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்க. அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொண்டு ஆனாபானா சத்து என்னும் இந்த தியானத்திற்கு செல்வோம். மூச்சு விழிப்புணர்வு தியானம். கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொண்டு நம் இயல்பான இயற்கையான நம் சுவாசத்தை கவனியுங்கள். உள்ளே போகும் உள்மூச்சு, வெளிமூச்சு, இதை மட்டும் கவனியுங்கள். மூச்சை இழுத்து விட வேண்டாம்.
நம் மூச்சை கவனிக்க கவனிக்க மனம் வெற்றிடமாக மாறத் தொடங்கும். மனதில் எண்ணங்கள் தோன்றுவது இயற்கையே. மனதோடு சண்டையிட வேண்டாம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று தெரிகிறது, அப்பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள்.
மனம் எண்ணங்களால் ஆனது. எண்ணங்கள் ஆற்றல்களால் ஆனது. அவற்றை மட்டும் கவனியுங்கள். எல்லையற்ற இந்த பிரபஞ்ச ஆற்றலுடன் ஒன்றிணைய இந்த தியானம் நமக்கு உதவி செய்யும். மூச்சை மட்டும் கவனியுங்கள்.
எல்லையற்ற இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவுவதை நீங்கள் உணரலாம். அன்பு நண்பர்களே, ஆசான்களே, கண்களை மூடிக்கொண்டு நாம் இப்பொழுது நன்றியை தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். இந்த அழகிய பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். அவர்களை உங்கள் மனத்திரையில் கொண்டு வந்து அவர்களுக்கு உங்கள் மனமார்ந்த நன்றியை கூறுங்கள்.
உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், ஆசிரியைகள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அறிவை ஊட்டிய அந்த அற்புதமான ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறுங்கள். உங்கள் குடும்பத்தாருக்கும், உங்களோடு பணிபுரிவோர் அனைவருக்கும், உங்கள் நண்பர்களுக்கும், உங்கள் வாழ்க்கையில் உதவியவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். நம் வாழ்வை எளிதாக வாழ உதவி செய்யும் பொருள்கள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நன்றி தெரிவிப்பது என்பது ஒரு அற்புதமான, ஒரு உயர்ந்த பண்பாகும். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் மரங்கள், செடி, கொடிகள், விலங்குகள், பறவைகள், மீன்கள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம்மோடு இந்த உலகத்தை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தை மென்மேலும் அழகுபடுத்துகின்றன. மனமார்ந்த நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்வை மேம்படுத்த இந்த தியானம் மேற்கொண்டதற்கு உங்களுக்கு நீங்களே நன்றி தெரிவியுங்கள். இந்த தியானம் எப்படி இருந்தது, எங்கு சென்றீர்கள், என்ன அனுபவம் வாய்த்தது என்பதை உங்கள் மனதிற்குள் கோரிக்கொள்ளுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம்தான். நம்மையும் அறியாமல் ஒரு கண நேரம் நாம் வெற்றிடத்திற்கு செல்கிறோம். உங்கள் உடலை தளர்த்திக் கொண்டு உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். 5 4 3 2 1 0. மெதுவாக கண்களை திறந்து கொண்டு இந்த நாளை எதிர்நோக்குங்கள். அற்புதமாக இந்த நாள் அமைய உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட டைமை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம். உங்களால் ரிலாக்ஸாக வர முடியும்னா அப்போ வாங்க. எப்போ உங்களுக்கு முடியுமோ அப்போ வாங்க. ஓகே, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு உங்களோட அனுபவம்? யாராவது ஷேர் பண்ண முடியுமா? நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். Good morning, sir. குட் மார்னிங் மேடம். எஸ் மேடம்.
சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஒரு மைண்டே வந்து ஃபீல் ஃப்ரீயா இருந்துச்சு. ரொம்ப டென்ஸ்டா இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜ்ல. பட் இப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன். தேங்க் யூ சார் ஃபார் கிவிங் அஸ் எ பிளசன்ட் ரிலாக்ஸ்டு மார்னிங். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எஸ், நம்ம 2வது நாள் 3வது நாள் வகுப்பில் வந்து செஷனில் வந்து மெடிடேஷன் பண்ணால் அமைதியாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது. ஏன், எதனால அப்படின்னு நம்ம வந்து சயின்டிஃபிக்கலாக புரிஞ்சுக்குவோம். எதனால உண்மையாலுமே நமக்கு வந்து அந்த அமைதி, மெடிடேஷன் பண்ணால் ரிலாக்ஸ் ஆகுது, அமைதியாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அது எதனால அப்படின்றது சயின்டிஃபிக்கலாக நம்ம புரிஞ்சுக்குவோம் 2வது நாள் 3வது நாள். ஒண்டர்ஃபுல் மேடம், தேங்க்யூ. ஸோ வேறு யாராவது? எனக்கு நிறைய தாட்ஸ் தான் வந்தது இன்னைக்கு, என்னால் உட்கார முடியல. எப்போ இந்த செஷன் முடியும்ன்ற மாதிரி தோணுது, அந்த மாதிரி இருந்துச்சுங்களா? எல்லாமே நார்மல் தான். இது எல்லாமே ஒரு மியூசிக் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கணும். அந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு நம்ம அந்த கீபோர்டை டச் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதில் என்ன இருக்குன்னு, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ண ஒவ்வொரு டைம் நம்ம அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர ஆரம்பிச்சிடும். எஸ், வேறு யாராவது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஷேர் பண்ணுங்க. என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சதுங்களா? உங்களோட அதாவது இந்த மூச்சை கவனிக்க முடிஞ்சதா? இல்லை எனக்கு மூச்சு கவனிக்கவே முடியல, எனக்கு தெரியல மூச்சு ஓரதா இல்லையான்னு தெரியல. இந்த ஒரு ப்ராப்ளம் எனக்குமே இருந்தது. மூச்சு இருக்குதா இல்லையான்னு தெரியல, புள்ளி எங்கே எடுத்துக்கணும், இங்கே இருக்குதா. சில டைமில் நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிக்குவேன். ஓ, இந்த இடம் தான் கவனிக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் இனிஷியலில் எனக்கு இருந்தது. ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓகே, இதெல்லாம் பண்ண தேவையில்லை, உள்ளே போகுது வருது, உள்ளே போகுது, இதை மட்டும் கவனிச்சாலே போதும். இந்த மாதிரி யாருக்காவது சேலஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த புள்ளி ஏதாவது எடுத்துகிட்டு இங்கே தான் பண்ணணும், இல்லை இந்த புருவ மத்தியெல்லாம் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் போது வருது. இப்போ யாரோ ஒருத்தவங்க குறுக்கு அப்படி போகிறாங்கன்னா ஓகே, நம்ம அப்சர்வ் பண்ணோம், அப்படி ஒருத்தவங்க போனாங்க, நம்ம அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அதாவது அவங்க பாக்கெட்டில் பென் இருந்துச்சா, அவங்க என்ன வச்சுருக்காங்க, என்ன ஃபோனு, இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகே, இந்த பக்கத்தில் இந்த பக்கம் போனாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு மூச்சு வருது போகுதுன்றதை கவனிக்க தெரிஞ்சால் போதும். திடீர்னு வெளில போகுதா, திடீர்னு வீட்டில் கொண்டு வாங்க, வெளில போகிறத கொண்டு வாங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, இந்த செஷனை வந்து நம்ம யூடியூப்லேயுமே இருக்கும், அந்த லிங்க்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஓகே, ரெக்கார்டிங்ஸ் தான் இருக்கே, நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் எனர்ஜி எப்போவுமே வந்து ரொம்ப 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 3 மடங்கு பவர்ஃபுல். நீங்கள் பட் இது செஷன் இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும். உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட சந்தேகங்கள், உங்களோட தெளிவாக உங்களுடைய இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராசஸ் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் தியானம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உயர்வும் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நார்மலாக 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்களா, நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன் போகிறதுக்கு, நீங்கள் உங்களோட இது காலேஜுக்கோ இல்லை அதுக்கு போகிறதுக்கு வந்து 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்களா, இந்த நெக்ஸ்ட் ஒரு 6 டேஸ்க்கு ஒரு 1/2 அன் முன்னாடி எழுந்துருங்க. உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிடுங்க. ரெடி ஆகிட்டு 6 o'clock to 7 o'clock இது உங்களுக்கான டைம். வேறு யாருக்குமே கிடையாது, உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ மகனுக்கோ மகளுக்கோ வேறு யாருக்குமே இந்த டைம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிற டைம். ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் கொடுத்துக்கிறீங்க டைம் அப்படின்னா, நீங்களே வந்து ஓகே, நான் இந்த செஷன் நான் எடுக்கணும் அப்படின் போது ஓகே, ஒரு 1/2 அன் முன்னாடி எழுந்துருங்க. தட்ஸ் ஓகே. ஒரு 1/2 அன் வாழ்க்கையில் சில சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம சில சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அதனால் வந்து நீங்கள் ஒரு 1/2 அன் இல்லை 1 ஹவர் முன்னாடி எழுந்திரிச்சு ஒரு 6 days நீங்கள் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் சின்சியராகவும் சீரியஸாகவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு விஷயம். இப்போ நான் வந்து மகாராஜன் சார்கிட்ட போய் பேசணும், அப்போ நான் போகும்போது ஒரு டவுட் இருக்குது கேட்கலான்னா, ஓகே சார் நான் நாளைக்கு கேட்குறேன், நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், ஓகே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பிளக்கு ரத்ன சார், சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலான்னு. அப்போ நான் சின்சியராகவும் சீரியஸாகவும் சார் நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நாளைக்கு போயிட்டு சார் நான் வந்துடுறேன் 5 மணிக்கு வர சொன்னாரா, 4:59 வந்துடுவோம். அந்தளவுக்குன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுவார், ஓகே நம்மளும் பேசுவோம், நம்ம சொல்லுவோம் அவங்க கேட்குறதுக்கு, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் மெடிடேஷனும். நீங்கள் சின்சியராகவும் சீரியஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறத தாண்டி பல விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். இந்த லிமிட்டேஷன்ஸ்ன்றதை வந்து பிரேக் பண்ணுவீங்க. என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், நான் வந்து இதுதான் படிச்சிருக்கேன், நான் வந்து தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன், இல்லை நான் என்னால் இவ்வளோலாம் படிக்க முடியாது, இந்த புக்கெலாம் பண்ண முடியாது, நான் இந்த அளவுக்குலாம் எனக்கு ஐடியா வராது, இதெல்லாம் நீங்கள் உடைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் போக ஆரம்பிக்கும், மராக்குலஸ் திங்கிங் போக ஆரம்பிக்கும்.
நெகட்டிவாகவும் டிசாஸ்ட்ரஸும் மோசமான எண்ணங்களாக யோசிக்கிற ஆரம்பிக்கிறதுலேருந்து பாசிட்டிவாக போக ஆரம்பிக்கீங்க. பாசிட்டிவாக யோசிக்கிறது மட்டும் கிடையாது, அதை தாண்டி அற்புதமாக யோசிக்க, மேஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. 1/2 மணி நேரம் தான் இருக்குது, இது செய்ய முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும். நார்மலாக இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவீங்க? 1/2 மணி நேரம் தான் இருக்குது, என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே முடியாது அப்படின்றத தாண்டி மனம் என்ன சொல்லும்? மைண்டு ஓகே, 1/2 மணி நேரம் இருக்குது, எவ்வளோ பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம், ஓகே நிச்சயமா முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகம் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட இதில் இருக்கிறவங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி இந்த செஷனில் எங்கேயுமே ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஓகே இது சொன்னால் நம்ம இப்படி எடுத்துக்குவாங்களோ, அவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. பியூர்லி இது வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிறது தான். நீங்கள் என்ன ரீச் அவுட் தனியாக ரீச் அவுட் பண்ணாலும், ஒன் ஆன் ஒன் ரீச் அவுட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். பட் வெரி இம்பார்ட்டன்ட், டெடிகேட்டடாக நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 5 டேஸ்க்கு வந்து நீங்கள் செஷன் ஆரம்பிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம். இது ஒரு 1 கொஷின்ஸ் இல்லை 2 கொஷின்ஸ், அப்படி இல்லைன்னா வி கேன் பாயிண்ட் ஆஃப் த செஷன். சார் எஸ் மேடம். சார் ஏஎம்கே ஷாலிகாபான்னு சொல்றேன் சார். சார் சூப்பராக இருந்துச்சு சார். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சார். இது எப்படின்னு கேட்டேன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் எனக்கு ஆடியோ வீடியோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தனால நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன் சார். ஆனால் தாட் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்து 6 o'clockலாம் அங்கே கிரவுண்டுக்கு போகணும், 7:30 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டைமிங் வந்து இது ரெகுலராக கிடைக்காது. அது நைட்டு யூஸ் பண்ணலாமா சார்? அந்த மாதிரி நைட் டைம்னா 9க்கு மேலே அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? ஏர்லி மார்னிங் வந்து ஃபுல்லாக கிரவுண்டுக்கு போயிடுவோமே, இந்த 1 வீக் லீவ் இருக்கனால கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிடுவோம், அடுத்து இதை பண்ண முடியுமா? அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் நார்மல் தான் மேடம். ஸோ டைமிங் நிச்சயமா எப்போ மேடம் இல்லை, டைமிங் வந்து மாற்றி எப்படின்னு பண்ணலாம்ல சார்? தாராளமா. இது ஸோ நம்ம வந்து இந்த மெடிடேஷன் இந்த டைம்ல தான் பண்ணணும் அப்படிலாம் ஃபிக்ஸ்ட் கிடையாது. அதாவது வந்து காலையிலன்னும் போது உங்களுக்கு வந்து என்னன்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்போ தான் வந்து இது ஓப்பனில் இருக்கும். உங்களுக்கு கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்த உடனே கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1/2 இல்லை 1 ஹவர் வந்து 3/4 மணி நேரம் கொஞ்சம் அந்த நார்மல் மோடுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ வந்து ஸ்டில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து கொஞ்சம் அந்த டைமில் இருக்கும். அப்போ மெடிடேஷன் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த கான்ஷியஸாக நம்ம இது இருக்குது அது இருக்குது அந்த வேலை இருக்குது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஏகப்பட்ட விஷயங்களுக்கு தூங்கி ஏந்த உடனே நமக்கு வந்து மைண்டில் வராது, மனசில் வராது. அப்போ கம்மியாக தான் இருக்கும், அப்படி ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ வந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பட் எப்போ பண்ணலாம் அந்த மெடிடேஷன் அப்படின்னா, எப்போ வேணால் பண்ணலாம். ஏடிஎம் எனி டைம். நீங்கள் மதியம் தான் பண்ணணும், காலைல தான் பண்ணணும், நைட்டு தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்போ வேணால் பண்ணலாம். இன்ஃபேக்ட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் பண்ணிட்டு போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காடுறீங்க, தூங்க போகிறீங்கன்னா கையை கோத்துங்க. மியூசிக் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு வெறும் மூச்சை மட்டும் கொஞ்சம் கவனிங்க, அப்படி படுத்துக்கலாம், தூங்கலாம். ஸோ எப்போ வேணால் பண்ணலாம். எவ்வளோ நேரம் பண்ணலாம் மினிமம் அப்படின்னா ஒரு வரையறை இருக்குது. பட் அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது. சில பேருக்கு வந்து நான் ஹீலிங் பண்ணணும், நான் வந்து சில இதெல்லாம் எனக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இப்போ மினிமம் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 வயதுக்கு 1 மினிட். அதாவது 30 வயது இருக்கிறவங்களுக்கு 30 நிமிஷம், 20 வயசு இருக்கிறவங்களுக்கு 20 நிமிஷம், 15 வயசு இருக்கிறவங்களுக்கு 15 நிமிஷம். ஸோ நீங்களே பண்ணிக்கலாம். ஐயோ எனக்கு அப்போ வந்து 45 வயசு ஆகுது, 45 நிமிஷம் பண்ணுமா, எனக்கு டைம் இல்லையே அப்படின்லாம் யோசிக்கணும். நான் இப்படி தான் நானுமே யோசிச்சாள் நான். ஸோ நீங்கள் இதை தாண்டி வந்து நான் ஹீலிங் பண்ணணும், நான் வந்து ரெகுலராக இந்த மாதிரி மெடிடேஷன் தாண்டி ரெகுலராக நான் வந்து இது என்னோட உடல் வந்து எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1 ஹவர் கூட பண்ணலாம். நீங்களே அந்த வித்தியாசத்தை ஆரம்பிப்பீங்க, அதை வித்தியாசத்தை வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. 1 மணி நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் முன்னாடி அதே வேலையை வந்து ஒரு படிக்கிறதோ இல்லைன்னா ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா இன்னும் வந்து அதோட வேலை டைம் வந்து கம்மியாகும். ஸோ முன்னாடி 5 மணி நேரம் அதுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 4 மணி நேரத்துலேயே முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு டைம் இன்னும் சேவ் ஆகும், இன்னும் எஃபெக்டிவாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் நிச்சயமாக நைட்டுமே நீங்கள் இந்த செஷனில் வந்து ப்ளே பண்ணலாம் மேடம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம் ஃபார் த கொஷின்ஸ். ஓகே, ஸோ வேறு யாருக்காவது கொஷின் இல்லைன்னா நம்ம மறுபடியும் நம்ம நாளை சந்திப்போம். எஸ் லதா மேடம், எனி அனௌன்ஸ்மெண்ட், எனிதிங்? ரொம்ப நல்லா இருந்தது ஜி இந்த ப்ரோக்ராம். அவங்க மெடிடேஷனும் ரொம்ப இதமா இருந்தது. மியூசிக்கு உங்க கைடன்ஸ் எல்லாமே சூப்பர்பா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்பெசிஃபிக்கா டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஏஜே காலேஜும் அப்புறம் புத்தாசியும் சேர்ந்து இதை வந்து
டிசைட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட நோக்கம் என்னன்னா, டீச்சர்ஸ் இத முதல்ல நல்லா படிச்சுக்கிட்டாங்கன்னா, பின்னாடி ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்லா அத ஸ்ப்ரெட் பண்ணலாம். இன்னும் பல பேருக்கு இத இன்வால்வ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதுல வந்து சந்திரா புலமரசெட்டி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து, ரத்னவேல் சாரையும் இதுல ரொம்ப இன்வால்வ் பண்ணி, இதுல நளினி மேடம் ஏஜே காலேஜ் அவங்களும் ரொம்ப இன்வால்வ் பண்ணி, ரொம்ப சூப்பர்பா இந்த ஒரு கேப்சூல் மாரி கொண்டு வந்திருக்கோம். திருக்குறள் 2 வரியில இருக்கிற மாரி இது ஒரு பெரிய டாபிக். நெறைய டாபிக்ஸ வந்து ஜஸ்ட் 6 டேஸ்க்குள்ள கொண்டு வர மாரி இத கொண்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். ரத்னவேல் சார் நீங்க பிரமாதமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா தமிழ்ல கொண்டு வந்து குடுக்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு இந்த 6 நாள் மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த தியானத்த செஞ்சுட்டே வந்தா, இது மாரி ஒரு பெரிய பெனிஃபிட் எதுவுமே இருக்காது. இது நான் அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் சில ஃபார் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணா சொல்லணும்னா, எனக்கு கோவம் ரொம்ப வரும். அ எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்குமே கோவம் சட்டுன்னு வந்துரும். ஸோ இந்த தியானம் நான் பண்ண பண்ண எனக்கு வந்து இந்த கோவம், இந்த உடனே ரியாக்ட் பண்ற மனப்பான்மை மாறி, ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிட்யூட் எனக்கு வந்தது. தியானத்தினால தான் வந்துச்சு. அதுவும் இந்த சிம்பிள் ஆனாபானசதி மெடிடேஷன்னால தான் வந்துச்சு. அதனால இத நான் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, புத்தா சியோட சேர்ந்து, இந்த சந்திரா சாரோட என்கரேஜ்மெண்ட்னால சேர்ந்து, இப்ப நாங்க எங்கெங்க முடியுமோ இத நாங்க ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இது மாரி பல அனுபவங்கள் பல பேருக்கு இருக்கும். என்னோட ஒரு சின்ன அனுபவத்த நான் சொன்னேன். கோவங்கிறது கம்ப்ளீட்டா போகல. ஆனா 0 டூ 10 அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஒரு அளவுக்காவது இப்ப நான் ரொம்ப 0ல இருந்திருக்கேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஒரு 4 அப்படின்ற மார்க் எனக்கு குடுக்கலாம். அந்த அளவுக்கு கோவம் குறைஞ்சிருக்கு. இன்னும் நாளடைவுல நம்ம வந்து தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க, கண்டிப்பா 8, 9, 10க்கு 10 மார்க் நம்மளுக்கு கண்டிப்பா வரும். அது மாரி எல்லாருமே ஒரு அளவுகோல் வச்சுக்கோங்க. யாருமே 100% ஆக முடியாது. நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா வரும். அப்போ நம்ம நம்மளே தட்டி குடுத்துக்கலாம். ஓ! நம்ம இந்த அளவு டெவலப் ஆயிட்டோம். இந்த அளவு டெவலப் ஆயிட்டோம். அப்படிங்கிற மாரி கண்டிப்பா நமக்கு வரத்தான் செய்யும். ஸோ தொடர்ந்து தியானம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ரத்னவேல்ஜி. தேங்க் யூ நளினி மேடம். அண்ட் தேங்க்யூ சந்திரா மேடம். சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரத்னவேல் சார். தேங்க்யூ லதா மேம். தேங்க் யூ. தேங்க்யூ மேடம். ஸோ மறுபடியும் நம்ம மார்னிங் தானே மேடம் கண்டினியூ பண்ணுறோம் ரைட்டுங்களா? ஆமா சார். மார்னிங்கே வச்சுப்போம் சார். ஓகே, நாங்க தான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட்ஸ் ஃபைன், ஆயிடுச்சு. தட்ஸ் ஒரு ஃபைன். 5 மெம்பர்ஸ் தவிர. காலையிலேருந்து கரெக்டாக 5:45க்கு எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவோம் சார். நான் திருப்பி ரிமைண்ட் பண்ணிடுவேன் ஓகே, ஃபேக்கல்ட்டி குரூப்லேயும். ஓகே. இன்னைக்குனால கொஞ்சம் லேட் பண்ணதுனால 6:15க்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ரிஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்கன்னு தான் சார் நினைக்கிறேன். ஷூர். தேங்க்யூ சார். ஓகே மேடம், ஷூர். தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் நன்றி. மறுபடியும் நாளை சந்திப்போம் மாலை காலை. ஸோ தியானம் பண்ணுங்க. 5 நிமிஷம் எவ்வளோ டைம் கிடைக்குதோ பண்ணுங்க. நிச்சயமா வாழ்க்கை இன்னும் சிறப்படையும், வளமடையும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க் யூ.